திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் முன்வைக்கப்பட்டிருக்கிற முதன்மையான முழக்கம் ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும் என்பதாகும். இது திராவிட முன்னேற்ற கழகம் முன்மொழிகிற முழக்கம் என்றாலும் இது மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் முழக்கம். நாமும் அதனை வழிமொழிகிறோம். அண்ணன் ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும் என்று நான் விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் வழிமொழிகிறேன். அண்ணன் அவர்களின் தலைமையிலான அரசு மீண்டும் அமையப்போவது உறுதி. அதற்கு 3 முக்கியமான காரணங்கள் உண்டு. ஒன்று, நமது கூட்டணி பலம். திமுக தலைமையிலான இந்த மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி வலுவான கூட்டணி. எண்ணிக்கையால் மட்டுமல்ல, ஏற்றுக்கொண்டிருக்கிற கொள்கையாலும் மக்களால் வரவேற்கப்படுகிற, போற்றப்படுகிற ஒரு மகத்தான கூட்டணி. தமிழ்நாட்டில் இன்றைக்கு களத்திலே நிற்கிற 2 அணிகள், ஒன்று திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி, இன்னொன்று அதிமுக தலைமையா பாஜக தலைமையா தெரியவில்லை, அது ஒரு கூட்டணி. அதை அதிமுக கூட்டணி என்று யாரும் சொல்வதில்லை, என்டிஏ கூட்டணி, பாஜக கூட்டணி என்றே சொல்லுகிறார்கள். 2 கூட்டணி தான். இதிலே வலுவான கூட்டணி நம்முடைய கூட்டணி. கொள்கை பிடிப்புள்ள கூட்டணி நம்முடைய கூட்டணி. மதச்சார்பின்மையை உயர்த்தி பிடிக்கும் கூட்டணி நம்முடைய கூட்டணி. முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் இந்த கூட்டணிக்கு பெயர் வைத்திருப்பதே கோட்பாட்டின் அடிப்படையில் தான். மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி. இதுதான் செய்தி. மதச்சார்பின்மை என்பது அரசமைப்பு சட்டத்தின் உயிர் மூச்சு கோட்பாடுகளுள் முதன்மையான கோட்பாடு. அந்த கோட்பாட்டை முன்னிறுத்தி ஒரு கூட்டணியின் பெயரை சூட்டி இருப்பவர் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள். அந்த கூட்டணி இன்றைக்கு நம்முடைய தளபதி அவர்களின் தலைமையில் வெற்றிகரமாக, கட்டுக்கோப்பாக தொடர்ந்து 2016ஆம் ஆண்டில் இருந்து இயங்கி வருகிறது. இந்தியாவில் எந்த கூட்டணியும் அப்படி ஒரு முறை கூடி அடுத்த முறை கலையும், அடுத்த தேர்தலுக்கு மீண்டும் சேரும். அதிமுக தலைமையில் 2021 கூடிய கூட்டணி தொடர்ந்து கட்டுக்கோப்பாக இயங்கவில்லை, சிதறி போனது. அதன் பிறகு அவர்கள் 2 கட்சிகள் 3 கட்சிகள் இப்போது சேர்ந்திருக்கிறார்கள். எனவே மீண்டும் அண்ணன் தலைமையிலான அரசு அமையும் என்பதற்கு 3 காரணங்கள் சொன்னேன். ஒன்று, கூட்டணி பலம். இரண்டாவது, அரசின் சாதனைகள். இந்த 5 ஆண்டுகளில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான அரசு இந்திய நாடே திரும்பி பார்க்கக்கூடிய வகையில், பிற மாநிலங்கள் எல்லாம் பின்பற்றக்கூடிய வகையில் ஒரு முன்னோடியான அரசாக, முன்மாதிரியான அரசாக திராவிட முன்மாதிரி அரசு விளங்குகிறது. மகளிருக்கான விடியல் பயணம் திட்டம், மாணவ செல்வங்களுக்கான நான் முதல்வன் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம், பள்ளி குழந்தைகளுக்கான காலை சிற்றுண்டி திட்டம், மகளிர் உரிமை தொகை மாதம் 1000 ரூபாய் இப்போது 2000ஆக உயர்த்தி வழங்கப்படும் என்று அறிவித்திருக்கிறார். இப்படி எண்ணற்ற பல திட்டங்கள். இந்தியாவிலேயே தமிழ்நாடு கல்வியிலும், மருத்துவத்திலும், சுகாதாரத்திலும் முதலிடத்தில் இருக்கிற ஒரு மாநிலமாக தமிழ்நாடு விளங்குகிறது. சொல்லிக்கொண்டே போகலாம். இரண்டாவது காரணம் அரசின் சாதனைகள். முதல் காரணம் கூட்டணி பலம், இரண்டாவது அரசின் சாதனைகள், மூன்றாவது திராவிட முன்னேற்ற கழகத்தின் தேர்தல் அறிக்கை. தேர்தல் அறிக்கையில்
எண்ணற்ற பல சிறப்பு கூறுகள் உண்டு. அதிலே மிக முக்கியமானது ரூபாய் 8000 மதிப்புள்ள கூப்பன் இல்லத்தரசிகளுக்கு வழங்கப்படும் என்கிற கூப்பன். மகளிர் உரிமை தொகை வழங்குகிற திட்டத்தை இந்தியாவிலேயே முதலில் அறிமுகப்படுத்தியது அண்ணன் தளபதி அவர்களின் தலைமையிலான அரசு. விடியல் பயணம், பெண்கள் எங்கே பேருந்து ஏறினாலும் கட்டணம் செலுத்த தேவையில்லை என்று முதலில் நகர்ப்புறங்களில் அறிவிக்கப்பட்டது. இந்த திட்டங்களை பிற மாநிலத்தை சார்ந்த முதலமைச்சர்கள் நாங்களும் பின்பற்றுகிறோம் என்று தமிழ்நாடு வந்து அதை பார்த்து கற்றுக்கொண்டு போகிறார்கள். அதனால்தான் இதற்கு திராவிடியன் மாடல், மாடல்னா முன்மாதிரி, திராவிட முன்மாதிரி அரசு. மோடி குஜராத்திலே ஆண்டபோது முதலமைச்சராக இருந்த போது குஜராத் மாடல் என்று சொன்னார்கள். இப்போது யாரும் அதை பற்றி பேசுவதில்லை. ஆனால் இந்தியாவிலேயே பிற மாநிலங்களுக்கு முன்மாதிரியாக விளங்கக்கூடிய பல்வேறு திட்டங்களை தீட்டி வெற்றிகரமாக நடைமுறைப்படுத்தி வருகிற சாதனையை இன்றைக்கு அண்ணன் தளபதி அவர்களின் தலைமையிலான அரசு நிகழ்த்தி இருக்கிறது. இந்த சாதனைகள் மக்களிடத்திலே போய் சேர்ந்திருக்கிறது. பெண்களும் அனைத்து தரப்பு மக்களும் இந்த அரசு தொடர வேண்டும் என்று விரும்புகிறார்கள். ஆக இந்த 3 முக்கிய காரணங்கள், கூட்டணி பலம், அரசின் சாதனைகள், தேர்தல் அறிக்கை. மற்ற கட்சிகளின் தேர்தல் அறிக்கை வெளியிடுறாங்க, அது வெறும் வாக்குறுதிகளாக இருக்கின்றன. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தேர்தல் அறிக்கை என்பது தொலைநோக்கு பார்வையோடு அடுத்து தமிழ்நாட்டை எப்படி இன்னும் மேம்படுத்த முடியும், வளப்படுத்த முடியும், அனைத்து துறைகளிலும் பிற மாநிலங்களுக்கு முன்மாதிரியாக இதை மேம்படுத்த முடியும் என்று திட்டமிட்டு உருவாக்கப்பட்டிருக்கிற அறிக்கைதான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தேர்தல் அறிக்கை. எனது அருமை தோழர்களே, இந்த 3 காரணங்கள் இந்த முழக்கத்தை நடைமுறைப்படுத்தும். அண்ணன் தளபதி ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். இந்த ஒரு சொல்லை நீங்கள் நான் நினைவுபடுத்தி சுட்டிக்காட்டி சில தகவல்களை பரிந்து கொள்ள விரும்புகிறேன், முடிக்க விரும்புகிறேன். தளபதி அவர்கள் முதலமைச்சர் பேச வேண்டும். தமிழ்நாடு வெல்லட்டும், திமுக வெல்லட்டும் என்று சொல்லவில்லை, ஸ்டாலின் வெல்லட்டும் என்று சொல்லவில்லை, தமிழ்நாடு வெல்லட்டும். இந்த முழக்கத்திலே மிகப்பெரிய செய்தி அடங்கி இருக்கிறது, தொலைநோக்கு பார்வை அடங்கி இருக்கிறது. வெல்வோம் ஒன்றாக, இது ஒரு முக்கியமான முழக்கம். நாங்கள் மட்டும் வெல்லுவோம் என்று சொல்லவில்லை, வெல்வோம் ஒன்றாக, கூட்டணியில் இருக்கிற எல்லா கட்சிகளும் வெல்லுவோம் என்பதையும் தாண்டி ஒட்டுமொத்த தமிழ் மக்கள் அனைவரும் வெல்வோம் ஒன்றாக. தமிழ்நாடு வெல்லட்டும் என்றால் யாரை எதிர்த்து தமிழ்நாடு வெல்லும்? வெல்வோம் ஒன்றாக என்றால் தமிழர்கள் அனைவரும் ஒன்றாக வெல்வோம் என்றால் யாரை எதிர்த்து? இந்த களத்தில் நம்மை எதிர்த்து நிற்பது அதிமுக என்று சொல்லப்படுகிறது. உண்மை அதுவல்ல. அதிமுகவை முன்னாலே நிறுத்தி பின்னாலே நம்மோடு மோதுகிற சக்திகள் சங் பரிவார சக்திகள், மதவெறி சக்திகள், வெறுப்பு அரசியலை பரப்புகிற சக்திகள், சமூக நீதிக்கு எதிரான சக்திகள், சாதி வெறியை தூண்டுகிற சக்திகள், மதவெறியை தூண்டுகிற சக்திகள், நமக்கிடையிலே பகையை வளர்க்கிற சக்திகள், நம்முடைய ஒற்றுமையை சீர்குலைக்கிற சக்திகள், சகோதரத்துவத்தை சிதைக்கிற சக்திகள் யார்? பாஜக தலைமையிலான சங் பரிவார் சக்திகள். இவர்கள் நேருக்கு நேராக நம்மோடு மோத முடியவில்லை. அவர்களுக்கு இங்கே சக்தி இல்லை. அவர்களை தோளிலே தூக்கி கொண்டு முன்னாலே வருவது அதிமுக என்கிற பேனர். அதிமுகவுக்கு போடுகிற ஒவ்வொரு ஓட்டும் பாஜகவுக்கு போடுவதாகவே போய் முடியும். அதிமுகவுக்கு போடுகிற ஒவ்வொரு ஓட்டும் மதவெறி சக்திகளுக்கு போடுவதாகவே போய் முடியும். அதிமுக தனித்து இயங்குகிற வலிமையை இழந்து நிற்கிறது. இது எங்கள் கூட்டணி என்று சொல்ல தயங்குகிறது.
நாங்கள் சொல்லுகிறோம், இது திமுக கூட்டணி என்று சொல்லுகிறோம். மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி என்று பெயர் வைத்திருந்தாலும் இது திமுக கூட்டணி என்று சொல்லுகிறோம். அந்த கட்சியில் அந்த கூட்டணியில் இருப்பவர்கள் என்டிஏ கூட்டணி என்கிறார்கள். இந்த கூட்டணி அப்படியே இந்தியா பிளாக் என்கிற இந்தியா கூட்டணியில், அகில இந்திய அளவிலான கூட்டணியில் இடம்பெற்றிருக்கிறது என்றாலும் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி என்பதை தெளிவாக சொல்லுகிறோம். அதிமுகவால் சொல்ல முடியவில்லை. எனவே அதிமுகவுக்கு போடுகிற ஒவ்வொரு ஓட்டும் தமிழ்நாட்டை சீர்குலைக்க திட்டமிட்டு சதி திட்டமிட்டு செயல்பட்டு வருகிற சங் பரிவார் கும்பலின் கரத்தை வலுப்படுத்திவிடும். எச்சரிக்கையாக நாம் இருக்க வேண்டும், கவனமாக இருக்க வேண்டும். அதிமுகவை வீழ்த்துவோம், தமிழ்நாடு வெல்லும் என்ற பொருளில் அண்ணன் பேசவில்லை. தமிழ்நாடு வெல்லட்டும் என்று சொல்வது சங் பரிவார் சக்திகளை எதிர்த்து தமிழ்நாடே திரண்டு நிற்கிறது என்று பொருள். திமுக மட்டுமில்லை, விடுதலை சிறுத்தைகள் மட்டுமில்லை, காங்கிரஸ் மட்டுமில்லை, இடதுசாரிகள் மட்டுமில்லை, தேமுதிக மட்டுமில்லை, இஸ்லாமிய கட்சிகள் மட்டுமில்லை, ஒட்டுமொத்த தமிழ்நாடே எதிர்த்து நிற்கிறது. தமிழக மக்கள் எதிர்த்து நிற்கிறோம். உங்களை ஓட ஓட விரட்டி அடிப்போம். தமிழ்நாட்டில் உங்களுக்கு இடமில்லை. சமூக நீதிக்கு எதிரான சங் பரிவார் கும்பலுக்கு தமிழ்நாட்டில் இடமில்லை. காலூன்ற விட மாட்டோம், வேரூன்ற விட மாட்டோம். இது உத்தரப்பிரதேசம் இல்லை, இது மத்திய பிரதேசம் இல்லை, இது வட இந்திய மாநிலங்கள் இல்லை, இது தமிழ்நாடு. பெரியார் மண், அண்ணா செழுமைப்படுத்திய மண், கலைஞர் கட்டி காப்பாற்றிய மண், இன்றைக்கு தளபதியால் வழிநடத்தப்படக்கூடிய சமூக நீதி மண். அதனால்தான் திருமாவளவன் உடும்பு பிடியாக தளபதியோடு கைகோர்த்து நிற்கிறான். எங்களுக்கு எவ்வளவு இடங்கள் என்பது பிரச்சனை இல்லை. இந்த மண்ணையும் மக்களையும் காப்பாற்ற வேண்டும். நாம் கட்டி காப்பாற்றிய சமூக நீதி அரசியலை பாதுகாத்தாக வேண்டும். வலதுசாரி கும்பலுக்கு இங்கே இடமில்லை என்று ஏப்ரல் 23ஆம் தேதி தீர்ப்பு எழுத வேண்டும். மே 4ஆம் தேதி தீர்ப்பு வெளிவர வேண்டும். 234 இடங்களில் 200 இடங்களில் நமது கூட்டணி வெற்றி பெறும் என்று அண்ணன் தளபதி சொல்லி இருக்கிறார். என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, ஒவ்வொரு ஓட்டு முக்கியம். விசிலடிப்பவர்களை தேட்டருக்கு அனுப்புங்கள், சட்டசபைக்கு வேண்டாம். சட்டசபையில் விசிலடிக்க முடியாது, தேட்டரில் தான் விசிலடிக்க முடியும். விசிலடிப்பவர்களை தேட்டருக்கு அனுப்புங்கள். இந்த மண்ணையும் மக்களையும் காப்பாற்றக்கூடிய திராவிட முன்மாதிரி அரசை மீண்டும் சட்டசபையிலே உருவாக்குவதற்கு இரவு பகலாக எஞ்சிய இந்த 14 நாட்கள் உழைக்க வேண்டும். கண்துஞ்சாமல் உழைக்க வேண்டும். கடலூர் மாவட்டத்தில் 9 தொகுதி, 9 தொகுதியிலே 2 தொகுதிகளை சிறுத்தைகளுக்கு வழங்கியிருக்கிறார் அண்ணன் தளபதி அவர்கள். ஒன்று, நான் பெருமையோடு சொல்லுகிற தாய்மடி என்கிற காட்டுமன்னார்குடி. அந்த தொகுதியிலே இன்றைக்கு நம்முடைய வேட்பாளராக ஜோதிமணி அவர்கள் இருக்கிறார். இந்தியாவின் ஒடுக்கப்பட்ட மக்களின் தலை நிமிர்வதற்காக ஒரு கமிஷனின் தலைமை பொறுப்பை ஏற்றவர் ஐயா எல் இளைய பெருமாள். அவருக்கு இங்கே 6 கோடி ரூபாய் மதிப்பில் மணிமண்டபம் கட்டியவர் நம்முடைய தளபதி அவர்கள். எல் இளைய பெருமாள் காங்கிரஸ் தலைவர் என்றவர் புறந்தள்ளவில்லை. அவர் ஒரு சமூக விழிப்புணர்வுக்காக தம் வாழ்வை ஒப்படைத்துக் கொண்ட ஒரு மாமனிதர் என்பதற்காக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் 6 கோடி ரூபாய் மதிப்பிலே சிதம்பரத்தில் முக்கிய சாலையில் மெயின் ரோட் இளைய பெருமாள் மணிமண்டபம் என்று மிகப்பெரிய ஒன்றை நினைவு மண்டபத்தை கட்டியிருக்கிறார். அப்படிப்பட்ட எல்இபி அவர்களை கௌரவிக்கக்கூடிய வகையில், சிறப்பு செய்யக்கூடிய வகையில் நான் போட்டியிடுவதாக விரும்பி எடுத்துக்கொண்ட காட்டுமன்னார்குடி தொகுதியை இன்றைக்கு ஜோதிமணி போட்டியிடட்டும் என்று நிறுத்தி இருக்கிறோம். சில பேர் சொல்லுகிறார்கள், ஒரு தொகுதியை 8 தொகுதி, ஒரு தொகுதியை காங்கிரசுக்கு கொடுத்து விட்டார்கள் என்று. காங்கிரஸ் பாரம்பரியத்தை சார்ந்த ஜோதிமணியை சிறுத்தையாக்கி இருக்கிறேன். அதுதான் நம்முடைய சாதனை. காங்கிரசுக்கு கொடுக்கவில்லை.
காங்கிரஸை சார்ந்த பாரம்பரியம் உள்ள ஒருவரை இன்றைக்கு விடுதலை சிறுத்தையாக மாற்றி இருக்கிறோம்.